தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விளக்கம் கேட்டும் ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடி பதிலளிக்கவில்லை என்றும், விளக்கம் அளிக்காதவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிஷியா மைதானத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் பெண்கள் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். கடந்த ஆண்டு ஒரே நேரத்தில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 16,000 பெண்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்கள் என்றாலே சாதனைதான், சாதனை என்றாலே பெண்கள்தான் என்று கூறினார். கணக்கிட்டீங்க. பெண்கள் சாதனை தான், சாதனை பெண்கள் தான். தமிழகத்துக்கு முறையான நிதியை வழங்கி தமிழகத்துக்கு திட்டங்களை செய்து தரக்கூடிய மத்திய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்லை, உலக அளவிலேயே நாம் தான் முதலிடத்தில் இருப்போம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்லை, உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம். அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அடுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். அனைத்து கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறோம். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம். இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. ஆக இதற்கிடையிலே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க. ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும், அதை விளக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. ஆக அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்று தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று